பெண் தெய்வத்தை சுமக்கும் சாமியாடி வரும் மக்கள் எப்படி இருக்கணும்? நான் அறிஞ்சதை அறிவு நண்பர்கள்ட்ட பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுறேங்க. யார் எப்படி இருந்தாலும் எல்லா மக்களும் ஒரு தாய் பெற்ற பிள்ளை போல எல்லா மக்களையும் அனுசரிக்கணும். யார் என்ன சொன்னாலும் தனக்கு எதிராக நடந்தாலும் அவர்களையும் தாம் பெற்ற பிள்ளையாக கருதி அவர்களை வழியணைச்சு வரணும். சரி, வேற என்ன? நம்ம எல்லையில் ஒரு சாமி இருக்காங்க, ஒரு சாமியாடி இருக்காங்க, பெண் தெய்வம், தலைமை தெய்வம், இல்லை ஏதாவது ஒரு பரிவார தெய்வங்களில் ஏதாவது ஒரு தெய்வம், பெண் தெய்வம் அந்த சாமியாடி மேலே வருது அப்படின்னா அந்த அந்த பெண்ணுக்கு, அந்த சாமியாடிக்கு அனைத்தையும், அந்த எல்லையில் நடக்கிற நல்லது கெட்டது எல்லாத்தையும் அந்த சாமி அவங்களுக்கு காட்டி கொடுக்கும். அப்போ ஏன் காட்டி கொடுக்குது, எதுக்கு காட்டி கொடுக்குது அப்படின்னா, இந்த தேகம், இந்த வாகனம், இந்த சாமியாடியால் மட்டுமே இதையெல்லாம் சரி செய்ய முடியும் அப்படின்னு அந்த தெய்வ நம்பிக்கையோட அந்த சாமியாடி பெருமக்கள்கிட்ட பேசி வரும். சரி, இன்னைக்கு இந்த பதிவில் ஒவ்வொரு எல்லைகளில் இருக்கிற பெண் தெய்வத்தை சுமக்கிற சாமியாடி பெருமக்கள் எல்லாருமே இப்படி தான் இருப்பாங்க. ஆனால் இருந்தாலும் நான் அறிஞ்ச ஒரு சில விஷயங்களை அறிவு நண்பர்கள்ட்ட பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுறேன். ஒரு எல்லையில் ஒரு அம்மா இருக்காங்க. இது வந்து இந்த பதிவு சொல்றதுக்கு ஒரு முன் உதாரணமாக கூட அறிவு நண்பர்கள் பெண் தெய்வத்தை சுமக்கிற சாமியாடி ஒரு மக்கள் நீங்கள் எடுத்துக்கலாம். ஒரு எல்லையில் ஒரு அம்மா இருக்காங்க. அந்த அம்மா குடும்பத்து மேலே பாசம், சாமி ஆடணும், சாமி வரும் அப்படிங்கிற எண்ணம்லாம் ஆசையெல்லாம் அவங்களுக்கு இல்லை. ஆனால் குடும்பத்தின் மேலே, தான் மக்க மேலே, தான் பிள்ளைக மேலே, தன்னுடைய சொந்த பந்தங்கள் மேலே, எல்லார் மேலேயும் பிறந்த நாள் முதல் இப்போ வரைக்கும் கஷ்டங்கிற ஒன்றை மட்டுமே அனுபவிச்சு பந்தவாசமாக எப்படி இருந்தாலும் இந்த வாழ்க்கையில் எது இருந்தாலும் அதை நம்மளால் வாழ முடியும் அப்படின்னு ரொம்ப அழகாக வாழ்ந்து வர்றாங்க. அப்போ ஒரு காலம் வரும்போது அவங்க மேலே சாமி வருது. அந்த சாமி வர்றதுக்கு முன்னாடியே அவங்களுக்கு அந்த சாமி வந்தது அவங்களுக்கு தெரியல. என் மேலே வந்தது சாமி தான் அப்படிங்கிறது அவங்களுக்கு புரியலை. அந்த சாமி ஒரு சில விஷயங்களை அவங்களுக்கு காட்டி கொடுக்குது. அப்படி காட்டி கொடுக்கும்போது அவங்க என்ன பண்ணுறாங்க, நம்ம மேலே சாமி வரல, ஏதோ சாமி நமக்கு காட்டி கொடுக்குது அப்படின்னு என்ன பண்ணுறாங்க, அந்த அம்மா அதை எடுத்துக்கிட்டே வர்றாங்க. இன்னொரு சாமியாடி ஒரு காலகட்டத்தில் உன் மேலே நான் தான் வர்றேன், இனிமேல் நீ தான் இதை இந்த எல்லையை, இந்த மக்களை நீ வழியிணைச்சு வரணும் அப்படின்னு சொல்லும்போது பரிபூரணமாக அந்த நேரத்தில் அந்த சாமி அவங்க மேலே இறங்குது. அப்போ என்ன ஆகுது அப்படின்னா, அந்த பெண் சாமியாடி இந்த இடத்துல நான் ஏன் முன் உதாரணமாக சொல்கிறேன் அப்படின்னா, அந்த பெண் சாமியாடி அந்த எல்லைக்கே, அந்த மக்களுக்கு எல்லாத்தையும் ஒன்று சேர்க்கிறதாக இருந்தாலும், அந்த எல்லைக்கு வெளிச்சத்தை ஏற்படுத்துறதாக இருந்தாலும், அவங்கள சொல்ல வரல, அவங்க மேலே இருக்கிற சாமி அவங்களை அப்படி வழி நடத்துது. அந்த வாகனத்தை கைப்பிடிச்சு இந்தந்த எல்லைகளில் இந்தந்த தெய்வங்களோட வரலாறு, பிறந்த கதை, வளர்ந்த கதை, இந்தந்த கேடுகள் நடந்திருக்கு, இந்தந்த விளைவுகள் நடந்திருக்கு, இந்தந்த தவறுகள் நடந்திருக்குன்னு எல்லாத்தையும் அந்த பெண் தெய்வத்திட்ட, அந்த வாகனத்திட்ட அந்த சாமி சொல்லி வளர்த்தெடுத்து வருது. ஒரு காலம் வரும்போது என்ன பண்றாங்க, எவ்வளவுதான் நடந்தாலும் பல 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 பிரச்சனைகளை அவங்க சந்திக்க நேரிடுது. ஆனா அதுல இருந்து அவங்க மேல வர்ற சாமி ஊக்கமா கைபிடிச்சு அந்த அம்மாவை கொண்டணைச்சு வருது. அப்ப எந்த சாமி பரிபூரணமா நம்பி அந்த அம்மா மேல நின்றுச்சோ அந்த அம்மா என்ன பண்ணுது, ஒவ்வொரு குடும்பங்களை ஒன்று சேர்க்கிறது மட்டுமல்லாம அந்த எல்லையில் இருக்க அந்த தெய்வத்துக்கு ஒரு வெளிச்சத்தை, பேசாத தெய்வத்தை, வராத தெய்வத்தை, ஆண் தெய்வமாக இருந்தாலும் பெண் தெய்வமாக இருந்தாலும் இந்த சாமி தான் நமக்கு வந்துருச்சே, நாம ஏன் மற்றதை பார்க்கணுங்கிற அந்த ஒரு இது சுய ஆசை பேராசைகள் எதுவுமே இல்லாம அந்த எல்லையில் இருக்க அனைத்து பிரச்சனைகளையும் அனைத்து தெய்வங்களையும் அந்த இடத்துல பேச வைக்கணும் அப்படின்னு அந்த அம்மா துடிக்குது. அப்ப அந்த இடத்துல மக்கள் யாரும் கை கொடுக்கல. அப்ப அந்த அம்மா என்ன பண்ணுது, எந்த சாமி அந்த அம்மா மேல வந்துச்சோ கண்ணீர் விட்டு கதறுது, ஏத்தா என்ன எனக்கு இவ்வளவு நடக்குது அப்படிங்கிற எல்லாத்தையும் நீ காட்டி கொடுக்குறிய, ஒரு மக்கள் கூட நிக்கலையே, துணையா நிக்கலையே, நான் ஒரு ஆள் என்னையா பண்ண முடியும் அப்படின்னு அந்த அம்மா என்ன பண்றாங்க, வாதாடுறாங்க. அழுகாத நாள் இல்லை, கண்ணீர் விடாத நாளே இல்லை. அப்போ ஒரு காலகட்டம் வரும்போது என்ன ஆகுது அப்படின்னா, கொஞ்சம் கொஞ்சமாக அந்த தெய்வம், அந்த எல்லையில் இருக்க தெய்வத்துக்கு வெளிச்சம் பிறக்குது. அப்ப
அதுக்கு காரணமாக இருந்த அந்த பெண் தெய்வத்தை சுமக்கிற அந்த சாமியாடிக்கு எவ்வளவோ அவமானங்களும் கஷ்டங்களும் அந்த இடத்துல ஏற்பட்டிருந்தாலும் அதெல்லாம் மறந்து எல்லாத்தையுமே வந்து துறந்து கஷ்டங்களை, கண்ணீர்களை, வேதனைகளை எல்லாத்தையுமே மறந்து மறுபடியும் எல்லா மக்களையும் தாம் பெற்ற பிள்ளைவோல நேசிச்சு வர்றாங்க. அப்ப என்ன ஆகுது? அந்த நேரத்துல அவங்கள் கொண்ட அந்த அன்பு என்ன ஆகுது அப்படின்னா, இருக்கிற எல்லா தெய்வங்களுக்கும், மனுஷனுக்கு தெரியலனாலும் தெய்வத்துக்கு தெரியும்ல. அப்ப அந்த தெய்வம் என்ன பண்ணுது? அந்த அம்மாவோட அந்த மனநல அதை புரிஞ்சுக்கிட்டு அந்த வெளிச்சம் கிடைத்த ஒவ்வொரு தெய்வமா அந்த அம்மாவுக்கு துணை நிக்குது. துணை நிற்கும் போது அந்த அம்மாவோட கை ஓங்குது. அப்ப அந்த எல்லையில எப்படி எப்பேற்பட்ட பிரச்சனைகளாக இருந்தாலும் முன்னாடி நின்று சமாளிக்கிற வல்லமையை அந்த குலதெய்வம் அந்த எல்லையில இருக்க சாமி கொடுக்குது. அந்த அதிகாரத்தை கொடுக்குது. அப்ப அந்த அம்மா இந்த இந்த இடத்துல நான் ஏன் அந்த அம்மாவை முன் உதாரணமா சொல்ல ஆசைப்படுறேன் அப்படின்னா, எல்லாரும் செய்யற பெருந்தவரை அவங்க செய்யல, ஆசைப்படல, பேராசைப்படல. பிரச்சனை வருது, நமக்கு இவ்வளவு சங்கடங்கள் வருது, இவ்வளவு சூழ்ச்சிகள், தாந்திரியங்கள், மாந்திரியங்கள், செய்வினைகள், ஏவல்கள் இது போன்று வருது, நாம இதுல விட்டு விலகுவோம்னு அந்த அம்மா விலகி நிக்கல. தான் மட்டும் அந்த சாமி என் மேல மட்டும் வந்தா பத்தாது, இருக்கிற எல்லா சாமியும் அந்த எல்லையில வரணும் அப்படிங்கிற அந்த அம்மா கொண்ட அந்த நல்ல எண்ணம். அது மட்டும் இல்லாம எப்படி சொல்றது, எல்லா மக்களையும், ஆக்ரோஷமா இருக்கிற மக்களையும் அரவணைக்கிறது. எப்படி சொல்றது அப்படின்னா, விட்டு விலகி போனவங்களை கூட கொம்பு செதறக்கூடாதுன்னு கட்டி அணைக்கிறது. அவங்களுடைய மனநிலை அறிந்து அவர்களுக்கு கீழே இறங்கி, ஒரு தெய்வத்தை சுமக்கிற சாமியாடியா இருந்தாலும் அவங்களுக்கு கீழே இறங்கி அவர்களை அந்த கும்ப செதற விடாம அந்த இடத்துல அந்த அம்மா அந்த கட்டி காத்து வர்றாங்க. இது யாருக்கு வரும்? தெய்வ குணம் கொண்ட பெருமக்களுக்கு தான் வரும். அதனாலதான் அந்த அம்மா மேல சாமி ஊக்கமா நிக்குது, பேசுது. அப்ப அந்த இடத்துல என்ன நடக்குது? எதுவாக இருந்தாலும் அந்த பெண் தெய்வத்தை சுமக்கிற சாமியாடி எல்லாத்தையும் நம்ம சாமி சரி பண்ணும்னு அந்த சாமி மேல வைக்கிற நம்பிக்கை எல்லா மக்களுக்கும் அந்த இடத்துல நம்பிக்கையை அதிகமா உயர்த்தி காட்டுது. அப்ப ஒரு காலம் வரும்போது வீழ்ந்த எல்லை அந்த இடத்துல பேச ஆரம்பிக்குது, சேராத மக்க சேர ஆரம்பிக்கிறாங்க. அதே சமயம் தவறான நிகழ்வுகள் அந்த இடத்துல இருந்து கலைந்து எறியப்படுகிறது. அப்ப எப்படி சொல்றது, தவறு செய்தவர்கள் அச்சப்பட்டு மருகி விலகி நிற்கிறாங்க. தெய்வ ஊக்கப்படுத்த பேச 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 எல்லா மக்களுக்கும் அவர்கள் இழந்த, அவர்களுக்கும் இருக்கிற அந்த தனி குணத்தை, அவர்களுக்கும் இருக்கிற அந்த சுதந்திரத்தை, தன்னுடைய குலதெய்வம் அப்படிங்கிற அந்த ஒரு அக்கறை எல்லா மக்களுக்கும் உதயமாகுது. முன்னாடி இருந்துச்சு, இப்ப கொஞ்சம் அதிகமாகுது. அப்ப எல்லாரும் ஒண்ணு சேர்ந்து தெய்வத்தை வழியணைச்சு வர்றாங்க. இப்ப இந்த இடத்துல எதுக்கு அந்த ஒரு பெண் சாமியாடி அந்த இடத்துல நான் உதாரணமா சொல்றேன் அப்படின்னா, இதே குணம்தான், தெய்வ குணம்தான் எல்லாருக்கும் இருக்கும், எல்லா மக்களுக்கும் இருக்கும். பெண் தெய்வத்தை சுமக்கிற எல்லாருக்கும் இருக்கும். இது போன்று நாம எல்லா பெண் தெய்வத்தை சுமக்கிற சாமியாடி பெருமக்கள் இருக்கணும். தெய்வ நிலையறிஞ்சு எவ்வளவு சூழ்ச்சிகள் வந்தாலும் சத்தியமான வழியில காலத்துக்கும் அந்த தெய்வத்துக்கு கூட உறுதுணையா நாம நின்று அந்த எல்லையை கட்டி காத்து வரணும். அந்த ஆக சிறந்த பொறுப்பு ஆண் தெய்வத்தை விட பெண் தெய்வத்தை சுமக்கிற சாமியாடி பெருமக்களுக்கு அதிகமாக இருக்கு அப்படிங்கிறத இந்த ஒரு பதிவின் மூலம் எல்லா பெண் தெய்வத்தை சுமக்கிற சகோதரிகளுக்கும் தாய்மார்களுக்கும் பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுறேன். நன்றி, வணக்கம். மற்றும் ஒரு பதிவில் சந்திப்போம்.